அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். நாம் அப்படியே செபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் செபிப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த வார்த்தைகளிலிருந்து நீர் உம்முடைய நல்ல வார்த்தைகளை பேசுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், இடைவிடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய சுபாவம், எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எண்ணங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யத்தக்கதாக அதிசயமான காரியத்தை செய்யுங்க. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர நாம மகிமைப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த சத்த எல்லை முழுவதையும் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிறையுங்க. ஆண்டவரே அப்பா, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜனங்களை என் ஆண்டவரே இவ்விடத்திலே அனுப்புவீராக. ஆண்டவரே, கட்டப்பட்டிருக்கிற சகல ஜனங்களும் விடுதலைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. ஆண்டவரே, தேசம் உம்முடைய மகத்துவத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி ஆண்டவரே உம்முடைய மகிமையின் ரட்சிப்பு தேசமெங்கும் பரவி வியாபரிப்பதா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் வாசித்த வார்த்தையிலிருந்து சில ஆலோசனைகளை கேட்கப் போகிறோம். இந்த நாளிலும் நாம் இந்த வார்த்தைகளை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. இங்கே ஒரு விசை கூட அந்த 29வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஒரு சரித்திர புத்தகமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு ஆண்டவர் கொடுத்ததானே காலத்தில் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்து அவர் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் தம்முடைய வேலைக்காக காத்திருக்கத்தக்க, சபையை ஆயத்தம் பண்ணத்தக்க, சபைக்கென்று சில நன்மைகளை உருவாக்கத்தக்கதாக அவர் மேலேறி போனார். அல்லேலூயா. அன்று முதல் இந்த சபையையும் தாம் ரட்சித்த தம்முடைய ஜனங்களையும் பராமரிப்பதற்கென்று அவர் தம்முடைய ஆவியை இந்த உலகத்தில் ஊற்றினார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவர் குற்றீராய் மாற்றப்பட்ட பொழுது தேவாலயத்திலே இருந்த திரைச்சீலை 2ஆய் கிழிந்து பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் இருந்த பிளவை மாற்றி எல்லாம் பரிசுத்தத்திற்குள்ளே வருவதற்கு ஏதுவாக தேவன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்ற ஒன்றை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தினதினாலே இயேசு கிறிஸ்து மரித்த காலகட்டத்திலே சபைகள், ஊழியங்கள், சுவிசேஷங்கள் மிகவும் உபத்திரவத்திற்குள்ளாக தள்ளப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற உபத்திரவங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே தேவனை பிடித்து கொண்ட, தேவனை விசுவாசித்த, தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டின ஒவ்வொரு விசுவாச மார்க்கத்தாரும் பாதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே குற்றுயிராய் ஆக்கப்பட்டார்கள்.
நாடு கடத்தப்பட்டார்கள், அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள், கிராமத்தை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள். ஓ ஸ்தோத்திரம்! இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற சில பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அநேக சீஷர்களை கொளுத்தி அந்த கொளுத்தப்பட்ட நெருப்பிலே ஓ ஸ்தோத்திரம் குதூகலித்தார்கள். அநேகர் அதை ஸ்தோத்திரம் அது அவர்களுக்கு சந்தோஷம் தருகிறதா இருந்த நிலையில் காரியங்கள் இப்படி பெரிய உபத்திரவம் சபை விசுவாசிகள் கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் மனிதனும் சூழ்நிலைமைகளும் பிசாசும் சபையை பார்த்து எச்சரிக்கின்றது. என்ன வேணுமானாலும் செய், ஆனா நீ ஆண்டவரை மட்டும் சொல்லாத, ஆண்டவரை மட்டும் பிரசங்கியாதே, ஆண்டவர் பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு எங்க கிராமத்துக்கே வராதேன்னு சொல்லுகின்ற பிரச்சனை இப்ப இல்ல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த காலத்திலிருந்தே இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேகரை உலகம் பலவிதத்தில் அழித்து இவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்களை முன்னெடுத்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகின்றது, இவர்கள் தேவனுடைய சித்தத்தினால் பிறந்தவர்கள் என்று. ரட்சிக்கப்பட்ட சகல மனிதர்களையும் குறித்து வேதம் பெருமை பாராட்டுகிறது. அல்லேலூயா. அவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலோ ஏதோ ஒரு நபர்களுடைய சித்தத்தினாலே உண்டானவர்கள் அல்ல, தேவனுடைய சித்தத்தினால் உண்டானவர்கள். அல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கை ஸ்தோத்திரம் மனிதன் நினைத்தவுடனே மூடுவதற்கும் மனிதன் நினைத்தவுடனே தடுப்பதற்குமான எல்லை அல்ல, அவர்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் காலத்தில் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டி எழும்பின சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் இந்த பகுதி சொல்லுகின்றது. அல்லேலூயா. இங்கே ஒரே ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது. அது யார் என்று சொன்னால் பவுலை குறித்து தேவன் தெளிவாய் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அது பவுல்தான் சவுல்தான் என்று சொல்லுகிறதற்கு அடையாளமாக 2 வசனத்துக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம் அப்படின்னா 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். நம்பாமல் விவரித்து சொன்னான். ஆமென், அல்லேலூயா. போதும். அப்போ எருசலேமிலே அவர்களோடு போக்குவரத்துமாயிருந்த பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கிக்கின்ற இந்த பவுல் ஏதோ பிறப்பின் அடிப்படையிலே அவன் கிறிஸ்தவன் அல்ல. அவனுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் எல்லா அதிகார அமைப்புகளிலிருந்தும் அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களின்படியே கிறிஸ்தவர்களை அழிக்கவும் இந்த மார்க்கத்தாரை கொன்று குவிக்கவும் தக்கதாக ஏதோ ஒரு செல்வாக்கு அல்ல, சட்டபூர்வமான அதிகாரங்களை கையிலே ஏந்தினவனாக சுவிசேஷ விரோத செயலை துணிகரமாய் செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்படி செய்து கொண்டிருந்த பவுல்
அவன் பிரயாணப்பட்டு போன வழியிலே இயேசு தாமாகவே அவரிடத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடந்தது? அவன் இதுவரைக்கும் காணாத வெளிச்சத்தை பார்த்தான், இதுவரைக்கும் அறியாத அன்பை பார்த்தான், இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு சமாதானத்தை பார்த்தான். பவுல் அப்போஸ்தலனுக்குள்ளே இதுவரைக்கும் அவன் அறிந்திராத ஒரு மாற்றத்தை அவன் கண்ட பொழுது அவன் அந்த அன்பிற்கு தன்னை அர்ப்பணித்தவனாக தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு, தன்னுடைய எல்லா நோக்கங்களையும் விட்டுவிட்டு, எல்லா உலக காரியங்களையும் விட்டுவிட்டு அந்த மாத்திரத்திலே அவன் எடுத்த முடிவு, இனி நான் இந்த இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழுவேன். இந்த இயேசு கிறிஸ்துவை சகல மூலை முடுக்குகளிலும், சகல உலகங்களிலும், சகல ஜனங்களுக்குள்ளும் இந்த இயேசுவை கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி தைரியமாய் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் மனிதர்கள் நினைக்கின்றார்கள், ஸ்தோத்திரம், மனிதர்கள் பல நேரத்தில் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனை ஈஸியா பிரெட் கொடுத்து மாத்திட்டாங்க, பணத்தை கொடுத்து மாத்திட்டாங்க. அப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அப்பத்திற்காக, ஒரு வஸ்திரத்திற்காக மாற்றப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு சமூகம் மட்டுமே இந்த உலகம் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் நடைமுறையில் அப்படி எந்த மாற்றங்களும் சம்பவிக்கவில்லை. ஆனால் நடைமுறையில் மாற்றங்கள் எப்படி சம்பவிக்கிறது? மனுஷன் கிட்ட போக முடியாத அளவிற்கு துன்மார்க்கமாயிருந்தவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை அவர்கள் கண்டுணர்ந்தார்கள். அவர்களே அவர்கள் சுபாவத்தை குறித்து, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி தங்களை குறித்து தாங்களே வெட்கப்படுகின்ற அளவிற்கு இருந்த சுபாவங்கள், குணாதிசயங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசு என்று சொல்லுகின்ற ஒரு நாமத்தினால் சகலத்தையும் மாற்றப்பட்டு சுபாவங்கள் மாறினவர்களாக அவர்கள் தங்களை கண்டபொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. இனி நான் உலகத்துக்குண்டானவன் அல்ல, இனி இந்த உலகத்துக்காக நான் ஓடினது போதும் என்று சொல்லி உலக வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கடவுளுக்காக, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தன்னுடைய வாழ்க்கையை கடவுளோடு கூட இணைத்து கொண்டு புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் தான் பவுல் அப்போஸ்தலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை ஒரு மனிதன் கொண்டு வரவே முடியாது. ஆனால் அந்த மாற்றத்தை உண்டாக்குகின்ற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. எந்த மனுஷனை எந்த இடத்துல யாரை கொண்டு எந்த வருஷத்துல எந்த மாதத்துல எந்த நாள்ல எந்த நேரத்துல தொடணும்னு ஆண்டவர் கையில முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்திலே என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் நான் எப்படி இருந்தேன் என்று சொல்லி திரும்பி பார்த்தால் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்த என் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டது போல ஒரு குறுக்கிடுதல் வந்த பொழுது அவரை கண்ட மாத்திரத்தில், அவரை அறிந்த மாத்திரத்தில், அவரை உணர்ந்த மாத்திரத்தில் என் வாழ்க்கைக்குள்ளாக இருந்த இருளின் சுபாவங்கள், அழுக்கான பாவ கரைகள், பாவ சுபாவங்கள், பாவ பேச்சுக்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு உதிர்ந்து போட்டு நான் கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை எந்த ஒரு மனுஷனும் நமக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அல்லேலூயா. மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். அதைத்தான் பவுல் உணர்ந்து கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? அதுவரைக்கும் அவன்
சீசர்களை கொல்லுகிறவனாயிருந்தான், அடிக்கிறவனாக இருந்தான், அவர்களை தீக்கிரையாக்குகிறவனாயிருந்தான். காரணம், கையிலே சட்டம் இருந்தது, அவர்களை கொல்லுவதற்கான சட்டங்கள் இருந்தது. துணிகரமாய் செயல்பட்டான். ஆனால் அவன் போன பாதையிலே அவன் அறியாத ஒருவர் அவனுடைய வாழ்விலே வழியிலே தடுத்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தின பொழுது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டது, தன்னுடைய நோக்கம் முழுவதும் மாற்றப்பட்டது. அதுவரை சீசர்களை பார்த்து பார்த்து அடித்தான், பார்த்து பார்த்து கொன்று போட்டான். அதனால தான் இங்க பார்க்கிறோம், அவர்கள் இவனை கண்ட பொழுது பயந்து நடுங்கினார்கள். காரணம், இவன் அல்லவா நம்மை போன்றோரை அடித்தவன், இவன் அல்லவா நம்மை போன்றவரை கொன்று போட்டவன், இவன் அல்லவா அநேகரை கொலை பாதகத்துக்கு உட்படுத்தினவன் என்று சொல்லி சீசர்கள் பயந்தார்கள். ஆனால் அவனுடைய சாட்சியை அறிந்த பர்னபாவோ இவனை கொண்டு போய் சீசர்கள் மத்தியிலே நிறுத்தி அவன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மாற்றங்களை சாட்சியாக அறிவித்து சீசர்களுக்கு அறிமுகப்படுத்தின பிற்பாடு இந்த பவுல் அப்போஸ்தலன் எழும்பி நின்று பலவிதமான ஸ்தோத்திரம் வார்த்தைகளை, தேவன் செய்த அற்புதங்களை பலமாய் அறிவித்தான். அல்லேலூயா. கிரேக்கரிடத்திலே போய் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் கர்த்தருடைய திட்டத்தை குறித்தும் தான் அனுபவித்த ரட்சிப்பை குறித்தும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி பயணித்தது என்பதை குறித்தும் தைரியமாய் பிரசங்கித்தான் கிரேக்கரோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தைரியமாய் பிரசங்கித்த பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் கடைசியாய் சொல்லுகிறது, அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு சமாதானத்தின் சுவிசேஷமாகிய இந்த இயேசுவை பிரசங்கித்த எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கிருபை, ஒரே பாக்கியம், ஒரே பலன் என்ன என்று சொன்னார், இவர்களை எப்படியாயிலும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணம் தான் அன்றைக்கும் இருந்தது. இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது, உண்மையாய் பேசும் பொழுது, சத்தியமாய் பேசும் பொழுது மனிதர்களுக்குள்ளே எழும்புகின்ற ஒரு காரியம், இவனை எப்படியாயிலும் ஓய்த்து விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நான் இப்படி அறிந்தேன், என் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது, என் வாழ்க்கை இப்படித்தான் மாற்றப்பட்டது என்று சொல்லுகிறதே, மூலை முடுக்குகள் எங்கும், பட்டி தொட்டி எங்கும், ஓ ஸ்தோத்திரம், பிரபலமான இடங்கள், ராஜாக்களுக்கு முன்பு வரைக்கும் அவன் தைரியமாய் பிரசங்கித்தான். அவனுக்கு மரண பயமே இல்லை. எப்படியானாலும் ஒரு நாள் மரிக்க போகிறோம், இந்த இயேசுவுக்காக இன்னைக்கே மரித்தாலும் சந்தோஷம் என்கின்ற தைரியம் அவனுக்குள்ளே இருந்தபடியினாலே அவன் தைரியமாய் பிரசங்கித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமாய் பிரசங்கித்ததினாலே அந்த தேசம் என்ன மாற்றத்தை கண்டது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நற்சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிப்பதினால் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 31வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விதத்தை குறித்தும், ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்தும், ஆண்டவர் கொடுத்த மாற்றங்களை குறித்தும் பேசின இயேசு கிறிஸ்துவினுடையவர்களினாலே சபைகள் சமாதானம் உடையவைகளாய் மாறினது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்பமான தன்னுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகின்ற பலவீனர்களாகிய மனிதர்களை கொண்டு ஆண்டவர் தேசத்தில் என்ன கொடுத்தார்? மகிமையான ஒரு
சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சபைகள் சமாதானம் பெற்று கொண்டது. தேவன் இருக்கிறார், தேவன் யுத்தம் செய்வார், தேவன் உண்மையாகவே வீற்றிருக்கிறார் என்கிறதை ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறவன் அறிந்து கொள்ளத்தக்கதாக சமாதானம் உண்டாகத்தக்க விதத்திலே கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்தார். இரண்டாவது என்ன செய்தார்? அதே வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, அவர்கள் பக்தி விருத்தி அடைந்தார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நற்சாட்சிகளை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார்களோ, யாரெல்லாம் இயேசு தனக்குள்ளே வந்த விதங்களை குறித்து தைரியமாய் பிரசங்கித்தார்களோ, அங்கே எல்லாம் முதலாவது சமாதானம் பிறந்தது. இரண்டாவதாக அவர்களுக்குள்ளே எல்லாம் பக்தி விருத்தி உண்டானது. பக்தி விருத்தி என்று சொன்னால், பக்தி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்கும் உள்ளும் ஒரு பக்தி இருக்கிறது. கடவுள் ஒருவர் இருக்கிறார். பக்தி விருத்தி என்று சொன்னால், மனிதன் கொடுக்க முடியாத, மனிதன் காண்பித்து கொடுக்க முடியாத, மனிதன் உணர்த்தி கொடுக்க முடியாத ஒரு உணர்வு, செயல், கிரியைகளை தேவனே தம்மை வெளிப்படுத்தும்படிக்கு செய்கின்ற மகத்துவமான கிரியைகளை தேவன் செய்தார். அற்பமான ரட்சிக்கப்பட்ட தம்முடைய சீஷர்கள் தமக்கு செய்த, தமக்கு தேவன் செய்த காரியங்களை பேசின பொழுது, அறிவித்த பொழுது, அதை கேட்டவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டானது. இரண்டாவதாக பக்தியில் விருத்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. பக்தியிலே மாற்றத்தை கண்டார்கள். அவர்கள் வைத்திருந்த பக்தி வைராக்கியம் மாறுபட்ட நிலைக்கு மாற்றப்பட்டது. அல்லேலூயா. மூன்றாவது என்ன நடக்கிறது? அதே வசனம் சொல்லுகின்றது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டானது. அல்லேலூயா. ஒரு சுவிசேஷம், மனிதன் சந்தித்த இயேசு கிறிஸ்துவின் அந்த நற்சுவிசேஷம் பெற்றுக்கொண்டவனால் சொல்லப்படுகின்ற சாட்சிகளின் நிமித்தம், அவன் சொல்லுகின்ற சாட்சியின் வசனங்களின் நிமித்தம், அவர் சொல்லுகின்ற அறிக்கையிடுதலின் நிமித்தம் முதலாவதாக என்ன வருகிறது? சமாதானம் வருகின்றது. இரண்டாவதாக பக்தி விருத்தி அடைகின்றது. மூன்றாவதாக அந்த இடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் உண்டாக்குகின்றார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு இருக்கிறது. தப்பு செய்தால் கடவுள் தண்டிப்பார், தவறு செய்தால் கடவுள் நம்மை தண்டனைக்கு உட்படுத்துவார் என்று சொல்லுகிற பயம் இருக்கிறது. ஆனால் தவறு செய்கிறவனோ, பாவத்தில் இருக்கிறவனோ, அக்கிரமம் செய்கின்றவனோ அதற்கு பயப்படுவதே இல்லை. அல்லேலூயா. அவன் அவைகளை எல்லாம் ஒருபுறம் சொல்லிக்கொண்டு அவன் செய்கின்ற தவறுக்கும், கடவுளே நான் இதை செய்கின்றேன், இது எனக்கு வாய்க்க வேண்டும் என்று சொல்லி தவறு செய்கிறவனும் கடவுளை பார்த்து கேட்டுவிட்டு தவறு செய்து கொண்டு தான் இருக்கின்றான். அல்லேலூயா. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை பவுல் அப்போஸ்தலன் தன்னகத்தே சுமந்த பொழுது அவனுக்குள்ளே மாற்றம் வந்தது. இப்பொழுது தன்னகத்தே சுமந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தெரு தெருவாய், வீடு வீடா, ஜனங்கள் ஜனங்களாய் அவன் அறிக்கையிடும் பொழுதோ அங்கே பெரிய மாற்றம் உண்டாகிறது, சமாதானம் பிறக்கிறது, பக்தி விருத்தி உண்டாகிறது. மூன்றாவதாக கடவுளுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றது. அல்லேலூயா. மனிதன் இந்த இடத்துக்கு போவாதே, இங்கே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற பயத்தை உண்டாக்குகிற விதத்தை காட்டிலும் ஒரு பயத்தை தேவன் அவர்களுக்குள்ளே உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனிடத்தில் சேர்க்கப்படும் பொழுது அந்த அனுபவத்திற்கு பின்னால் அவன் சொல்லுகிற சாட்சி அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது.
வாயை திறந்து நாம் பேசுகின்ற சாட்சிகள் அநேகருக்கு பக்தியை உண்டாக்குகிறதா இருக்கிறது. நாம் வாயை திறந்து பேசுகிற நமக்கு தேவன் செய்த சாட்சி அநேகருக்குள்ளே பக்திக்குரிய தேவனுக்கு ஏற்ற பயத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. நான்காவதாக ஸ்தோத்திரம், அதே வசனம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியின் ஆறுதல் உண்டானது. அல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நான்காவது அதே 31வது வசனம் கடைசியாய் சொல்லும் பொழுது சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற ஆறுதல் பெருகினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஆறுதலே நம்ம எத்தனை வார்த்தைகள் சொல்லியும் கொடுக்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கு எத்தனை தான் பணத்தை வாரி கொடுத்தும் ஆறுதல் படுத்தவே, எத்தனை தான் அவன் தேவைகளோடு நிற்கும் பொழுது அவனுடைய தேவைகளை நாம் சந்தித்து கொடுத்தாலும் அவனுக்கு ஆறுதல் நம்மளால கொடுக்கவே. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுமந்த பவுல் அப்போஸ்தலன் தான் சுமந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் பிரசங்கித்த பொழுது, தைரியமாய் பேசின பொழுது, தைரியமாய் அறிவித்த பொழுது, தான் மாற்றப்பட்ட விதங்களை குறித்தும் தான் கண்டுணர்ந்த காரியங்களை குறித்தும் தெளிவாக திட்டமாக சுவிசேஷமாய் அறிவித்த பொழுது, 1 சமாதானம் உண்டானது, 2 பக்தி விருத்தி உண்டானது, 3 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டானது, 4வதாக பரிசுத்த ஆவியினால் உண்டான ஆறுதல் சகல ஜனங்களுக்கும் உண்டானது. அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்ற சுவிசேஷம் ஒரு மனிதனை மதத்துக்கு நேராய் திருப்புவதற்கு வரவில்லை. ஆனால் மாறாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மிருகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு சமாதானத்தையும் பக்தியையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வல்லமையுடையதாயிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் சபையை அழிக்கும்படிக்கு ஓடினான், சீசர்களை கொலை செய்யும்படிக்கு ஓடினான். கையில் அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது. அவனை பார்க்கின்ற அத்தனை சீசர்களும் நடுங்கினார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லுகிற செய்தியை கேட்டவங்களே பயந்தார்கள். ஏனென்று சொன்னால், இவன் அல்லவா அன்றைக்கு நம்முடைய சீசனாகிய ஸ்தேவானை கொண்டவன், அவனை கொண்டவன், இவனை கொண்டவன், இப்படியெல்லாம் ஒவ்வொருவராய் கொண்ட அதே மனிதன் அல்லவா இவன் என்று சொல்லி இவனிடத்தில் கிட்ட வர்றதுக்கே பயந்தார்கள். ஆனால் இவனிடத்தில் பயப்படத்தக்க காரியங்கள் எவைகளெல்லாம் இருந்ததோ அவைகளெல்லாம் நேர் எதிர்மறையாய் மாற்றி ஆண்டவர் அவனை புது மனிதனாக, புது கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக, கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனாக ஆண்டவர் அவனை விசேஷமாய் உருவாக்கி இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இதில் ஒரு கேள்வியை வைக்க வேண்டும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தரை அறிந்திருக்கிறோம், சபைக்கெல்லாம் போகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கூட்டத்துக்கெல்லாம் போகிறோம், சபையில் அங்கமெல்லாம் வைத்திருக்கிறோம், சபையில விசேஷமான சேர்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், சபையில இருக்கிறதான ஐக்கியங்களில் எல்லாம் தலைமை பொறுப்பிலே பதவி வகித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த பவுலுக்குள்ளே இருந்து வெளிப்பட்ட நற்சாட்சிகளை நீங்களும் நானும் அறிவிக்கிறோமா? அவ்வளவு பெரிய கேடு நிறைந்தவனும் பாவம் நிறைந்தவனும் துன்மார்க்கத்தனமாய் இருந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே
இயேசு வெளிப்பட்ட மாத்திரத்தில் அவன் எழும்பி நின்று பேசுகிற அத்தனை இடத்திலும் சமாதானம் உண்டானது. அவன் எழும்பி நின்று பேசின அத்தனை இடத்திலும் பக்தி விருத்தி அடைந்தது. அவன் எழும்பி நின்று பேசின ஒவ்வொரு இடத்திலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டானது. அவன் எழும்பி நின்று சாட்சி கொடுத்த ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் உண்டாயிருந்ததே. என் வார்த்தைகளை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அறியப்பட்டிருக்கிற சபை விசுவாசத்தில் இருக்கிற அருமையான பொறுப்புகளில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை, உன்னை பார்த்து கேள்வியிடுகிறேன். நீ என்றைக்காயிலும் இயேசு கிறிஸ்துவை நான் இந்த பிரகாரமாய் அறிந்து கொண்டே அவர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்ல முடிகிறதா? சொல்ல முடிகிறது என்று சொன்னால் நல்லது. சொல்ல முடியல, வெட்கப்பட்டிருக்கிறீர்கள். வாயை திறக்க முடியல, வாய் திறந்தா நமக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடையவர்களாய் நீங்களும் நானும் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், சுவிசேஷத்தை அறிவிப்பது எனக்கு கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா. வேலை என்று சொல்லவில்லை. வேலை வேற, கடமை வேற. ஸ்கூல்ல சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல எடுக்கிற பாடமே என்னதுதான்? காலையில் எழுந்தவுடனே உனக்கு சில கடமைகள் இருக்கிறது. கடமை வேற, வேலை வேற. காலையில எழுந்த உடனே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லா நாட்களிலும் செய்யாம இருக்க முடியாத கடமை வேலைகள் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அதே போல சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கு அவருடைய நற்சுவிசேஷத்தை அறிவிப்பது எனக்கு என்னதான் இருக்கு? வேலை இல்லை, கடமையா இருக்கிறது. சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நான் சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கு ஏன் சபைகளுக்குள்ள சமாதானம் இல்லை? ஏன் சபைகளுக்குள்ள பக்தி இல்லை? ஏன் சபைகளுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை? ஏன் சபைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் இல்லை என்று சொன்னால், இவைகளை எல்லாம் அனுபவித்து சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் வாயை திறக்கவே இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேகர் இன்றைக்கும் கிறிஸ்துவை அறிவிக்காமல் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பிரதானமாய் சொல்லி இருக்கிறார், வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக ஜீவனையும் பாராமல் எழும்பி நின்று தெருக்கு தெரு பேச வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்த தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்துவை ஆராதிக்கிற விசுவாசிக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்து இந்த சபையில நான் பெரிய விசுவாசின்னு சொல்லுகின்ற பெருமைக்காய் ஓடுகிறதற்காய் அல்ல. உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்தது. அவருடைய வல்லமை இது, அவருடைய மகத்துவம் இது, சுபாவத்தை மாற்ற அவருடைய கிரியை இது என்பதை தெள்ள தெளிவாக மனித மிருகங்களாய் வெளியிலே நடந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது நமக்கு தலையாய கடமையாயிருக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் மாற்ற முடியாது. மிருக குணம் படைத்த மனிதர்களை எந்த மனுஷனாலும் முடியாது மாற்ற, எந்த அரசாங்கத்தாலும் மாற்ற முடியாது. அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்தை எத்தனையோ காரியத்தில் மாற்றி இருப்பார்கள். ஆனால் சொல்லுகின்றேன், அவர்களால் மாற்ற முடியாத மனித மிருகங்களை தேவன் இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் மாற்ற முடியும். அதற்கு யார் வேலை செய்தாக வேண்டும்? சுவிசேஷத்தை பெற்று, சுவிசேஷத்தை தன்னகத்தை கொண்டு, சுவிசேஷத்தினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற உணர்வு இருக்கிறவனால தான் சிலரை எழுப்ப முடியும். இல்ல
நான் இந்த சபையை சார்ந்தவன், இந்த சபையில் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, செக்ரட்டரி பொறுப்பு, அந்த பொறுப்பு இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, என் சபையில் எனக்கு ஒரு பெருமை இருக்குன்னு சொல்லுகிற பெருமையை சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் எதையும் செய்ய முடியாது. பவுலை போல ஜீவனையும் பாராமல் ஆண்டவருடைய நற்சுவிசேஷத்தை சொல்ல துணிந்தால் தேவன் தம்முடைய அற்புத கிரியைகளை தேசத்தில் வெளிப்படுத்த காத்திருக்கிறார், சபைகளிலே வெளிப்படுத்த காத்திருக்கிறார், குடும்பங்களிலே வெளிப்படுத்த காத்திருக்கிறார். அநேக மனித மிருகங்களாய் இருக்கிற மனிதர்களுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வர, மாற்றங்களை உருவாக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அறிவிக்க நீங்களும் நானும் தயாரா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அற்புதமாய் அனுபவித்துக் கொண்டு அநேகர் வாயை மூடி மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள்? சொல்ல பயம், பேசினா எதுவும் நடந்துருமோ? எது நடந்தாலும் ஒன்றை சொல்லுகின்றேன், நீங்கள் இந்த உலகத்தில் ஆயிரம் காலமா 1000 வருஷமா ஆளப்போவதில்லை. கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஒன்னே ஒன்று, கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒன்றே ஒன்று. இந்த வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இயேசுவை பற்றி இருக்கிறோம் என்று சொன்னால், பற்றி இருக்கிற கிறிஸ்து ஜீவனுள்ளவர், அந்த ஜீவனை அநேகருக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அல்லேலூயா. அதை செய்தா அநேகருக்கு சமாதானம் உண்டாகும், அதை செய்தால் அநேகருக்குள்ளே பக்தி உண்டாகும், அதை செய்தால் அநேகருக்குள்ளே கடவுளை குறித்த பயம் உண்டாகும், அதை செய்தால் அநேகருக்குள்ளே பரிசுத்த ஆவியின் ஆறுதல் உண்டாகும். அப்போ பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஆண்டவருடைய பக்தி விருத்தி உண்டாகாதபடிக்கும் சமாதானம் உண்டாகாதபடிக்கும் இருக்கிற காரணம் யார் அப்படின்னு கேட்டா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் மௌனமாய் இருக்கிறது, வாயை மூடிட்டு இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, நற்சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிறது. எத்தனை தூரம் சூழ்நிலைமையை பார்க்க போறீங்க? எத்தனை காலம் சந்தர்ப்பத்தை பார்க்க போறீங்க? எத்தனை காலம் பயந்து பயந்து வாழப் போகிறீர்கள்? இந்த காலத்தில், இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருக்காக கர்த்தருடைய ஸ்தோத்திரம் சாட்சிகளை அறிவிக்க துணிவீர்கள் என்று சொன்னார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வானங்களை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து பெரிய காரியங்களை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் செய்ய போகிறார். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சபையே, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண விரும்புகிறீர்களா? தேவனுடைய கிரியைகளை விரும்புகிறீர்களா? பக்தி விருத்தியை பார்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் வாய்களை விரிவாய் துறையுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை அறிவியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயமான காரியத்தை சீஷர்கள் மத்தியில் போய் அறிவியுங்கள். அங்கே சமாதானம் இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள், பக்தி விருத்தி இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியின் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அறிவிக்காவிட்டால் இந்த சமாதானமும் இந்த நன்மையும் இந்த விடுதலையும் இந்த தைரியமும் வராது. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அறிவிக்கலைன்னா இதெல்லாம் அந்த சபையில் வந்திருக்க வாய்ப்பே. அல்லேலூயா. எப்படியெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் காரியம் அங்க நடந்ததே, இதெல்லாம் நடக்கிறதற்கு ஸ்தோத்திர காரணம் என்ன? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த பொழுது சமாதானம், பக்தி விருத்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பரிசுத்த ஆவியின் ஆறுதல், இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அதே 32 முதல் 35 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போ முதல் காரியம் எங்கே போகிறோம் வாசிக்கலாம். பேதுரு சுவிசேஷம் சொல்ல போறான். எப்படி வாசிக்கலாம்? எல்லாரையும் சந்தித்து வருகையில் போனா கண்டா எழுந்திருந்தான்.
லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அல்லேலூயா. பேதுரு ஏன் வாயை திறக்க வேண்டி இருந்தது? சுவிசேஷத்தை ஏன் அறிவிக்க வேண்டி இருந்தது? அங்கே கட்டப்பட்டு கிடக்கிறான், முடமாக்கப்பட்டு கிடக்கிறான், திமிர்வாதம் உள்ளவனாக வியாதியுள்ளவனாய் கிடக்கிறான். ஐனேயா. அல்லேலூயா. அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால் சுவிசேஷம் பெற்றவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன் வாயை திறந்தால் தான் விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஏன் சபைகளிலே விடுதலை இல்லை, அற்புதங்கள் இல்லை, அடையாளங்கள் இல்லை? ஸ்தோத்திரம். விசுவாசியாயிருந்து மரணத்தை பார்த்து, பலவீனத்தை பார்த்து, பிசாசை பார்த்து பேச வேண்டிய பல பரிசுத்தவான்கள் பேச முடியாமல் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேதுரு லித்தாவிலே வருகின்றான். அங்கே வந்த பொழுது ஸ்தோத்திரம், திமிர்வாதக்காரனாயிருந்த ஐனேயாவை பார்த்து சொல்லுகின்றான், ஐனேயாவே, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அது அப்படியே நடந்தது. அவன் எழுந்து அவனுடைய படுக்கையை அவனே போட்டுக்கொண்டான். அல்லேலூயா. அப்படி அற்புதம் நடந்த பொழுது அங்கே அநேகரதை கேள்விப்பட்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? சேர்ந்தார்கள், திரும்பினார்கள். அல்லேலூயா. வெளியில் இருக்கிற அநேகர் உள்ளே வருகிறதற்கு உள்ளே இருக்கிற சிலர் வாய் திறக்க வேண்டி இருக்கிறது. சில பேதுருக்கள் வாய் திறவாமல் மூடி இருக்கிறதுனாலும், சில பவுல்கள் வாயை மூடி இருக்கிறதுனாலேயும் தான் இன்றைக்கு சபைகள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்தில் தேவனுடைய கிரியைகள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. வல்லமை இல்லை, அதிகாரங்கள் இல்லாதது போல நாம் பார்க்க காரணம், விசுவாசிக்கிறவனுக்குள்ளே ஸ்தோத்திரம், விசுவாசித்தவர் மேல் விசுவாசம் வைத்து வார்த்தையை பேச முடியாதபடிக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றை சொல்லுகின்றேன், நீங்கள் வாயை திறந்து பேசுவீர்கள் என்று சொன்னால், விசுவாசிக்கின்ற தேவனுடைய ஜனமே, விசுவாசிக்கிற தேவனுடைய ஊழியர்களே, நீங்கள் வாயை திறந்து விசுவாசத்தில் பேசுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பெரிய பர்வதம் போன்றிருக்கிற காரியங்கள் விலகுவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அவைகள் உங்கள் எல்லையை விட்டு ஓடி போவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா 36லேருந்து 42 வரைக்கும் வாசிக்கும்போது ரெண்டாவது ஒரு காரியம் நடக்கு. வாசிக்கலாம். 36 முதல் 42 வரை. இப்போ யோப்பா பட்டணத்தில் போறாங்க. அங்கே கிரேக்கு பாஷையிலே தெற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். மரணமடைந்து விட்டாள். அவருடைய சரீரத்தை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். லித்தா ஊருக்கு பக்கத்து ஊரானபடினாலே பேதுரு லித்தாவில் இருக்கிறார்னு கேள்விப்பட்டு சீசர்கள் போய் கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. கூட வந்தா போய் வந்து பார்த்த பொழுது மேல் வீட்டில் கூட்டிட்டு போறாங்க. அங்கே அநேக விதவைகள் தபீத்தாளுடைய மரணத்தை குறித்து மிகவும் துக்கத்தோடு வேதனையோடு கூட அழுது கொண்டு தெற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். இப்ப 40வது வசனம் வாசிக்கலாம். எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போக செய்து முழங்கால் பிடிட்டு ஜெபம் செய்து பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான்.
தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். போதும். அல்லேலூயா. மரித்து கிடந்தே தபீத்தாளை பரிசுத்தவானாகிய பேதுரு தன்னுடைய வாய்களை திறந்து மரணத்திற்கு முன்பு பேசின பொழுது மரித்து போன தபீத்தாளை மறுபடியும் திரும்ப பெற்று அதே கவலையோடும் கண்ணீரோடும் இருந்த விதவைகளுக்கு முன்பும் பரிசுத்தவான்களுக்கு முன்பு அவளை உயிருள்ளவளாக கொண்டு நிறுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பேதுருவுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. எனவே வாய்களை திறந்து பேச ஆரம்பித்தான். மரணித்து போனவளை பார்த்து எழுந்திரி என்று சொன்ன பொழுது அவள் மரணத்தை விட்டு உயிரோடு எழும்பி மறுபடியும் தன்னுடைய கடமைகளை செய்ய புறப்பட்டாள். அல்லேலூயா. இந்த காரியத்தை இன்றைக்கு செய்ய நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா? நாம் அதற்காகத்தானே அழைக்கப்பட்டோம். அந்த நற்சுவிசேஷத்தை இந்த தேசம் அறியும்படிக்கு அதற்காகத்தானே அழைக்கப்பட்டோம். அவருடைய 43வது வசனம் வாசிக்கும்போ 42வது வசனம் வாசிக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். இந்த காரிய யோப்பா பட்டணம் எல்லாம் தெரிய வந்து அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. அப்போ அநேகர் கர்த்தரிடத்தில் வந்து விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறதற்கு சிலருடைய வாய் திறக்கப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்காய் இருக்கிறேன், கர்த்தருக்கா வாழுகிறேன், இந்த சபையில இருக்கிறேன், இந்த ஐக்கியத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதல்ல. கிறிஸ்து எனக்காக, நான் இந்த நிலையில் இருக்கும் பொழுது எனக்காக, என் ஜீவனுக்காக எனக்கு இதை செய்தா உனக்கும் அதை செய்வார் என்று சொல்லுகிறத பேசுகிறதற்கு துணிந்த விசுவாச சந்ததி வேண்டும். அல்லேலூயா. விசுவாச சந்ததியாயிருக்கின்ற பேதுருக்கள் எழும்ப வேண்டும். வாய்களை துறந்து தங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பிரசங்கிக்கின்ற பேதுருக்களை எழும்ப செய்ய வேண்டும் என்பது தேவனுக்கு நோக்கமாயிருக்கிறது. அப்படி பேசுகின்ற பேதுருக்கள், பேசுகின்ற பலவீனமாகிய பேதுருக்கள் இருந்தா ஆண்டவர் மரித்து போனவைகளையும் உயிரோடு எழுப்பி கர்த்தரிடத்தில் ஜனங்களை திருப்பி கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இதுக்கு பெருசு சின்னது, ஏழை பணக்கார, அவன் இவன் யார் அப்படிங்கிற வித்தியாசமும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் இந்த விசுவாசத்தோடு கூட நீங்கள் வாய்களை திறக்காயத்தமானால் அவர் மரித்தோரிடத்திலிருந்தும் மரித்தோரை எழுப்புகிறதற்கும் அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்திலே தேவனுக்கென்று ஜனத்தை நாம் பெருக செய்யும்படிக்கு நாம் ஒன்றை செய்ய வேண்டும். விசுவாசத்தினால் பேதுரு தைரியமாய் எப்படி பேசினானோ, பவுல் எப்படி பேசினானோ அப்படி பேசினால் ஒழிய சிலருக்கு விடுதலை நம் மூலமாய் வராது. சிலருடைய விடுதலைக்கு நாம் தடை, சிலருடைய உயிர் மீட்சிக்கு நாம் தடை, சிலருடைய சமாதானத்துக்கு நாம் தடையாயிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசி என்கின்ற நீங்களும் நானும் இந்த சபையில எனக்கு இந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லுகிற நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். எதுக்கு? என் மேல ஒரு கடமை இருக்கு. நான் கண்டுகொண்ட இயேசுவை எப்படி ஆகிலும் 4 பேருக்கு நான் அறிவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிற தலையாய கடமை நன் சிரசின் மேல் இருக்கிறது. நீங்களும் நானும் வாயை திறந்து பேசுவோமானால் மட்டுமே அநேகருக்கு அதன் மூலமாய் ஜீவன் உண்டாகும், அநேகருக்கு அதன் மூலம் சுகம் உண்டாகும், அநேகருக்கு அதன் மூலம் உயிர் மீட்சி உண்டாகும் என்பதை மறக்க கூடாது. இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கிறேன்னு சொல்லுகிற பெருமை தேவையில்லை. இந்த சபையில நான் பெரிய விசேஷமான விசுவாசின்னு சொல்ற பெருமை நமக்கு தேவை
கிறிஸ்துவுக்குள் விலையேறப்பெற்ற விசுவாசியாக நீயும் நானும் ஸ்தோத்திர பவுலை போல, பேதுருவை போல மரித்தோரையும், சமாதானமற்றவர்களையும், பக்தி இல்லாதவர்களையும், கர்த்தருக்கு பயப்படாதவர்களையும், பரிசுத்த ஆவியின் ஆறுதல் இல்லாதவர்களை இவைகளில் நடத்துகின்ற விசுவாசம் நமக்குள்ளே வர்த்திப்பிக்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம், இன்றைக்கு ஒரு தீர்மானம், இன்றைக்கு ஒரு முடிவு. சபை, ஐக்கிய சங்கம் இதெல்லாம் தூர போட்டுட்டு கர்த்தருக்கென்று நான் வாழ விரும்புகிறேன், கர்த்தருக்காக நான் கனி கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற வைராக்கியம். அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே, விசுவாச மார்க்கத்தாரே, விசுவாச சபையில் அமர்ந்திருக்கின்ற விசுவாச மார்க்கத்தாரே, நீயும் நானும் தைரியமாய் எழும்ப வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலத்திலே நாம் மௌனமாய் இருந்தால் எப்படி 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 வருகின்ற தண்டனைக்கு நாம் தப்பிப்போம்? நாம் அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். நாம் அப்படியே நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புவிக்க போகிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே, பவுலை போல, பேதுருவை போல நான் எவ்விடத்தில் போனாலும், எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த இக்கட்டில் இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த கிரியைகளை செய்து நிறைவேற்றுகின்ற அந்த தேவ சமாதானத்தையும் தேவ பக்தியையும், ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதத்தையும் விடுதலையும், ஆண்டவரே உயிர் மீட்சியையும் ஏன் கையினாலே, ஏன் விசுவாசத்தினாலே இந்த தேசத்தில், இந்த கிராமத்தில் செய்யத்தக்க விதத்தில் என்னை நீர் அபிஷேகம் பண்ணும். எத்தனை பேர் கேட்க முடியும்? எத்தனை பேர் கேட்க முடியும்? ஏதோ அறை வீட்டில் இருந்து நான் விசுவாசி, இந்த சபையில் நான் மெம்பர், இந்த சபையில் நான் பெரிய அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்கின்ற பெருமை எல்லாம் குப்பையில் தூக்கி போடுங்க. இந்த சங்கத்தில் இருக்க, இந்த ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா குப்பைக்கு போகணும். விசுவாசத்தினால் நீங்களும் நானும் எதை சாதித்தோம்? காய்ச்சல் தீர்ந்தது, முட்டு வலி தீர்ந்தது, வயிற்று வலி தீர்ந்து. இதற்காகவா ஆண்டவர் ரத்தம் சிந்தி நம்மை விசுவாசியாய் சேர்த்து வைத்திருக்கிறார். பேதுரு, பவுல் ஜீவனையும் பாராமல் விசுவாசத்திற்காய் எழும்பினார்கள். அவர்கள் ஜீவனையும் பாராமல் மூலை முடுக்குகள், தேசம் தேசம், கிராமம் கிராமமாய் புறப்பட்டு போன இடத்திலெல்லாம் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து அற்புதங்களை செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். பலவீனர்களை சுகமாக்கினார், வியாதியுள்ளவர்களை சுகப்படுத்தினார். இப்படியெல்லாம் நடந்ததினால் அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்ந்து கொண்டார்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தில், கர்த்தருடைய வசனத்தில், ஆண்டவருடைய சாட்சியில், ஆண்டவருடைய சுவிசேஷத்தில் அற்புதங்கள் திரளாய் நடந்தது. இன்றைக்கு 2025 ஆண்டுல வந்துட்டோம். இன்றைக்கு சபைகள் பாழாய் போய் கிடக்கிறது. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த வார்த்தை உறுத்தவில்லையா? இத்தனை ஆண்டு காலம் விசுவாசியா இருந்து நான் யாருக்கும் சமாதானத்தை அறிவிக்கிற சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்று சொல்லுகின்ற இடத்துல உன்னுடைய உள்ளம் உன்னிடத்தில் உறுத்தவில்லையா? உன்னுடைய உள்ளம் உன்னிடத்தில் வாதிடவில்லையா? ஐயோ, என் அருகாமையிலே பாவ பிடியில் சிக்கி மனுஷ மிருகங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னென்ன நபர்களை நான் மாற்றுவதற்காக நான் சுவிசேஷத்தை சொல்லவில்லையே என்று சொல்லுகின்ற ஆதங்கம் உன் உள்ளத்தில் வந்திருக்கா? இன்றைக்கு ஆகிறது இல்லை. என் சபையில் எனக்கு இருக்கிற பொசிஷனை நான் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி யாரையோ பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த சபையின் கட்டிடங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் ஆத்துமாக்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு போன ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக நீங்கள் செய்த கட்டுமானங்கள் மட்டுமே கர்த்தருடைய வருகையிலே நிலை நிற்கும். இந்த கட்டடத்தை யாரும் கட்டி ஆள முடியாது. இது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இடிந்து போகும். இயேசு கிறிஸ்துவே சொன்னார் எருசலேம் தேவாலயத்தை குறித்து, இந்த கல், ஒரு கல்லின் மேல ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் அழிந்து போகும்.
ஆனால் அவருடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னார், அவருடைய ஆலயத்தை குறித்து சொன்னார், இந்த கல்லின் 3 நாளைக்குள்ள நான் எழுப்புவேன், இதை இடித்து போடுங்கள், இதை நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆலயமாகிய ஆண்டவர் தங்குகின்ற ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை கட்டி இருக்கிறோமா? சுவிசேஷத்தினால கட்டி இருக்கிறோமா? அவருடைய பரிசுத்தாவியின் பலத்தில் கட்டி இருக்கிறோமா? அவருக்கு பயப்படுகிற பயத்தினால கட்டி இருக்கிறோமா? அவருடைய சம்பூரணத்தினால கட்டி இருக்கிறோமா? இல்லை ஏதோ ஒரு பாஸ்டர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டி அப்படியே கட்டி கொண்டிருக்கிறது போல நினைத்து யாரையோ திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் தேவனோடு கூட ஒரு முடிவெடுங்கள். நீங்கள் சிலதை வாயை திறக்காதது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை பார்க்கவே முடியாது. வாயை திறக்காதது வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை அநேகருக்கு நீங்கள் சொல்லுகிறதற்கு வாய் திறக்காதது வரைக்கும் உங்களுக்காய் வாசல்கள் திறக்கவே திறக்காது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் நீங்களும் நானும் எடுப்போமா? ஆண்டவரே, எங்கிருந்தாலும் எங்கு சென்றாலும் எங்கு உட்கார்ந்தாலும் எங்கு அமர்ந்தாலும் எங்கு ஆண்டவரே வேலை பார்த்தாலும் எங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் படுத்திருந்தாலும் ஆண்டவரே வேலை செய்தாலும் அங்கே எல்லாம் உம்மை குறித்து சொல்லக்கூடிய ஒரு திராணி எங்கள் உள்ளத்துக்குள்ள தாரும் ஆண்டவரே. ஒரு சுவிசேஷத்தின் நற்கிரியை ஆண்டவரே, பேதுருவுக்குள்ளிருந்த அந்த சுவிசேஷத்தின் ஆண்டவரே ஜீவன், பவுலுக்குள்ளே வைராக்கியமாய் இருந்த அந்த நற்சுவிசேஷத்தின் வல்லமை எங்களுக்குள்ளே ஊற்றுங்கப்பா. இந்த 2025 எங்கள் சபைகளுக்குள்ளே ஊற்றுங்கப்பா, எங்கள் தேசத்தில் ஊற்றுங்கப்பா, எங்கள் விசுவாச மார்க்கத்தாருக்குள்ள ஊற்றுங்கப்பா. சபைகள் உயிர் மீட்சி அடையத்தக்க பலத்த கிரியைகள் தேசம் காணட்டும், சபைகள் காணட்டும், ஊழியங்கள் காணட்டும், விசுவாச பிள்ளைகள் காணட்டும். நிரப்படிப்பட்ட அப்போஸ்தலர் காலத்தில் நடைபெற்ற அற்புதங்களினால் சபைகளை ஒரு விசை கூட மீட்டு எடுப்புவீராக, மீட்டெடுத்து கட்டுவீராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு முன்பு எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பலன் குன்றி இருக்கிற எங்கள் சபைகள், எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் பலனாய் மாறுவதாக, திடனாய் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, உம்முடைய ராஜ்யத்துக்குரிய ஆண்டவரே வாசல்கள் இது என்பதை அறியத்தக்கதாக கர்த்தர் அடையாளமாக்குவீராக. அதற்கென்று எங்களை இன்னும் பலப்படுத்தும், அதிகாரப்படுத்தும், வல்லமை கொடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை காண்கின்ற அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்ப, கர்த்தரை அறிய, கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்படுத்த நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.